செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெறக்கூடிய வளாகத்தில் இருக்கிறேன். 14 தீர்மானங்கள் செயற்குழு மற்றும் பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 2016ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் தொடர்பான வியூகங்களையும் தேர்தல் தொடர்பான முடிவுகளையும் எடுப்பதற்கான அனைத்து அதிகாரத்தையும் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா அவர்களுக்கு வழங்கி இந்த பொதுக்குழுவானது தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. அதைத் தொடர்ந்து 6வது முறையாக மீண்டும் முதலமைச்சராக அதிமுக பொதுச் செயலரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கான அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்ள பொதுக்குழுவானது சூளுரை மேற்கொண்டிருக்கிறது. 14 தீர்மானங்களில் முக்கியமான தீர்மானங்கள் என்று எடுத்துக்கொண்டால், அதாவது தமிழக மீனவர் பிரச்சனையில் நிரந்தர தீர்வு காண வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் தலைமையிலான ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஜல்லிக்கட்டு தொடர்பாக மத்திய அரசு உடனடியாக அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும் என்றும் இந்த 14 தீர்மானங்களில் முக்கியமான தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதேபோல தமிழக முதலமைச்சரை பாராட்டி தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 2,42,160 கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை சர்வதேச முதலீட்டாளர் மாநாட்டின் மூலம் தமிழகம் ஈர்த்திருக்கிறது. இதற்கு முதலமைச்சருடைய நடவடிக்கை காரணம் என்று ஒரு பாராட்டு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து குறிப்பாக தமிழகத்தில் குடும்ப ஆட்சி மீண்டும் தலை தூக்கக்கூடாது, வாரிசு அரசியல் வரக்கூடாது, அதற்கு நடவடிக்கையை தொடங்க வேண்டும் என்பது போன்ற தீர்மானமும் இந்த 14 தீர்மானங்கள் உள்ளடக்கிய தீர்மானமாகவே பார்க்கப்படுகிறது. வெள்ள நிவாரணத்தை உடனடியாக மத்திய அரசு அதற்கான நிதியை வழங்க வேண்டும் என்று முக்கியமான தீர்மானமும் இந்த தீர்மானத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 14 தீர்மானங்களில் பாராட்டு தீர்மானங்களும் மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானங்களும் சட்டமன்ற தேர்தலுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், தேர்தல் தொடர்பான வியூகங்களும் தேர்தல் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கான அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா அவர்களுக்கு முழு அதிகாரமும் வழங்கியிருக்கிறது. 6வது முறையாக முதலமைச்சராக ஜெயலலிதா அவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக மீண்டும் அதற்கான நடவடிக்கை தொடங்குவதற்கான நடவடிக்கை சூளுரையாக ஏற்றுக்கொண்டு இந்த பொதுக்குழுவானது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தொடர்ந்து செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது. பொதுக்குழு கூட்டத்தினுடைய இறுதியில் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா அவர்கள் உரை நிகழ்த்துவார். உரையின் போது கூட்டணி அல்லது தனித்து போட்டியா உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை அதனுடைய உரையில் பதிவு செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாஸ்கர், இப்போ பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடைபெற்று வந்திருக்கக்கூடிய அந்த இடத்துல காவல்துறையினர் எத்தனை பேர் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க? ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 நபர்களுக்கு மேல அங்க இருக்காங்க. என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் அங்க செய்யப்பட்டிருக்கு? அதிமுக பொதுச் செயலாளர் போயஸ் கார்டனிலிருந்து கிளம்பி அங்கு வரக்கூடிய வழிநெடுகிலும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். காலையில் ஒரு 10 மணியிலிருந்து போக்குவரத்து நெரிசலானது கொஞ்சம் கூடுதலாகவே இருந்தது. அதை போக்குவரத்து காவலர்கள் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வண்ணம் நடவடிக்கையை மேற்கொண்டனர். இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட இடங்களில் அது போக்குவரத்து நெரிசல் சீர் செய்யப்பட்டது. வளாகத்துக்குள் அதிமுக பொதுச் செயலரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா வந்தபோது செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து கோஷங்களை எழுப்பி வரவேற்பு தெரிவித்தனர். உள்ளே அவர் நுழைந்ததும் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் எழுந்து நின்று கரகோஷம் எழுப்பியும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். துவக்க உரையில் அமைச்சர் வைத்திலிங்கம் அவர்கள் தமிழக முதலமைச்சர் வெள்ள நிவாரணத்தின் வெள்ள பாதிப்பின் போது எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கு பாராட்டு தெரிவித்தார். அவர் எடுத்த நடவடிக்கை காரணமாகத்தான் பெருமளவு பாதிப்பு ஏற்படவில்லை. வருகிற சட்டமன்ற தேர்தலில் எதிரியே இல்லை என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. அதற்கு காரணம் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தான் அதற்கு காரணம் என்று தகவலை தன்னுடைய உரையில் பதிவு செய்தார். தொடர்ந்து பொதுக்குழுவானது நடைபெற்று வருகிறது. பாஸ்கர், இப்போ வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கட்சி தொண்டர்கள் எந்த மாதிரியாக செயல்பட வேண்டும் போன்ற அறிவுரைகள் அங்கே வழங்கப்பட்டிருக்கிறதா? செயற்குழு மற்றும் பொதுக்குழுக்கு வந்த முக்கிய தலைவரிடம் நாம் பேசிய போது அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் பார்க்கும்போது அதிமுக பொதுச் செயலரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா அவர்கள் என்ன உத்தரவு பிறப்பித்தாலும் அதை நாங்கள் பின்பற்ற தயாராக இருக்கிறோம். தேர்தல் தொடர்பான வியூகங்களையும் தேர்தல் தொடர்பான முடிவுகளையும் எடுப்பதற்கான முழு அதிகாரமும் செயற்குழு மற்றும் பொதுக்குழுவில் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்களுக்கு வழங்கியிருக்கிறது. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது அவரோட உரையில தனித்து போட்டியா அல்லது கூட்டணியோடு இணைந்து சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்வதா என்பது போன்ற அனைத்து முடிவுகளையும் அவரே எடுப்பார். அதற்காக தொண்டர்களுக்கு என்ன மாதிரி அறிவுரையும் உத்தரவு பிறப்பிப்பார் என்பது அவருடைய உரையில தான் தெரிய வரும். அதிமுக தொண்டர்கள் செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் உற்சாகத்தோடு காணப்பட்டனர். இந்த நிலையில் பார்க்கும்போது அவருடைய உத்தரவுக்காக காத்திருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய உரையை தொடங்க உள்ளது. அந்த உரையில் சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுகவினுடைய வீகம் எப்படி இருக்கிறது, நடவடிக்கை எப்படி தொடங்க வேண்டும், அதிமுகவுடைய தொண்டர்களுக்கு அவர் என்ன மாதிரி அறிவுரை வழங்குவார் என்பதை சற்று கொஞ்சம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.
பாஸ்கர், இப்போ அங்க வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் கிட்ட நீங்க பேசுனீங்களா? அவங்களுடைய மனநிலை என்பது என்னவாக இருக்கிறது? வர இருக்கக்கூடிய தேர்தல்ல தனித்து போட்டியிடுவதா அல்லது கூட்டணி வைத்து போட்டியிடுவதா போன்ற கருத்துக்கள் தொண்டர்கள் மத்தியில எப்படி இருக்கிறது? அவர்களுடைய பேசும்போது அவர்கள் கொடுத்த தகவல் என்னன்னா, அதிமுக தலைமையகம் எப்போது என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம். இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில அதிமுகவானது தனித்து போட்டியை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறதுங்கிறது தான் அவங்களுடைய தகவலாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, மற்ற கட்சிகள், பிரதான கட்சியான திராவிட முன்னேற்ற கழகமும், தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் தங்களுடைய நிலைப்பாட்டை வந்து அவ்வப்போது தெரிவித்த வண்ணம் இருக்கக்கூடிய நிலையில அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்து எந்த விதமான முடிவுகளும் இல்லை. அதிமுகவுடைய தலைமையிடம், அதிமுகவுடைய பொதுச் செயலரும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தான் அனைத்து முடிவுகளையும் எடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார். இந்த நிலையில பார்க்கும்போது இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் அவருடைய உரையில நமக்கு தெரிய வரும். அதற்கு முன்பு பல்வேறு முக்கிய தலைவர்களும் அமைச்சர்களும் செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு பேச வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் பதிவு செய்யக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில் அவர்களுடைய கருத்துக்களும் பரிசீலனையை எடுத்துக்கொண்டு தனித்து போட்டியா அல்லது கூட்டணி போட்டியா என்பது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் தன்னுடைய உரைகளை பதிவு செய்வார். இன்றே வந்து தங்களுடைய தேர்தல் பணிகள் தொடங்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம் என்னன்னா, மற்ற கட்சிகள் அனைத்துமே தங்களுடைய தேர்தல் பணிகளை ஏற்கனவே தொடங்கிவிட்டனர். ஆளுங்கட்சியான அதிமுக அந்த நிலைப்பாட்டில் வந்து என்ன கூட்டணியா அது தனித்து போட்டியா என்பது நிலைப்பாட்டில் தற்போது வரை வெளிப்படையான எந்த விதமான அறிவிப்பையும் வெளியிடவில்லை. இருந்த போதும் இந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழு தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் உரை அமையும். அதன் அடிப்படையில் தேர்தல் பணிகளில் இன்னும் தீவிரம் காட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொண்டர்களுடைய நிலையும் அதே போலதான் இருக்கிறது. உத்தரவுக்காக, தலைமையத்தினுடைய உத்தரவுக்காக காத்திருக்கின்றனர். அந்த உத்தரவு கிடைத்தவுடன் அவர்களும் தேர்தல் பணிகளில் வந்து தீவிரம் காட்டுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.